ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யெஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிறுகீரையை வச்சு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கத்தை சிறுகீரை வாங்கியிருந்தோம். அதை இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா காம்போடவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கைகளை விட்டுட்டு நல்லா எல்லா கீரையும் நல்லா கசக்கி விட்ட மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகளோ அது இதோ குப்பைங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆயிடும். இது போல் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம். இது கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 வரமிளகாயை சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். கொஞ்சம் போல் தூளுப்பு சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் கலர் மாறிட்டு ஈஸியாக வெந்து வந்துடும். இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கீரையை இப்போது சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பிரட்டிக்கலாங்க. நீங்கள் சிறுகீரை மட்டும் இல்லாத எந்த கீரை வாங்கினாலுமே கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது போல் வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது பொரியல் செஞ்சு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரைக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கோம். கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி தெரிச்ச மாதிரி தாங்க சேர்த்தணும். ரொம்ப அப்படி கடகடன்னு ஊற்றிடக்கூடாது. நம்ம கையில் ஒரு 2 கை அளவுக்கு மட்டும் தெரித்து விட்டோம்னாவே போதும். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் நாங்கள் கீரையை தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சமாக எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போது தேங்காய் சில்லு ஒரு 2 பத்தை எடுத்து வச்சுருந்தோங்க. அதையும் நல்லா துரிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம கீரையிலேயே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தனதுக்கு அப்புறமா நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. தேங்காய் கீரையில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கீரை செஞ்சு தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடுன்னு, காரக்குழம்பு, புளிக்குழம்புன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. தேங்க்யூ.